உங்களுக்கான இன்றைய பிரபஞ்ச செய்தி. நன்றி. ஹாய், ஹலோ, வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கான கார்டியன் ஏஞ்சல் மெசேஜ், யூனிவர்சல் மெசேஜ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நல்லபடியாக கனெக்ட் ஆகுங்க. ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு இந்த மெசேஜஸ் கனெக்ட் ஆச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி உங்களுக்கான 3 கார்ட்ஸ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் கார்டு வந்து த ஸ்டார் வந்திருக்குங்க. இன்ஸ்பிரேஷன், ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் ஃபெய்த். இந்த கார்டு என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதாவது நீங்கள் வந்து ஒரு பர்சனை பற்றி இன்ஸ்பயர் ஆகலாம். இவங்க இவ்வளோ டேலண்ட்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனை பற்றி இன்ஸ்பயர் ஆகலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி நடக்கலாம். ஒரு ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கை, உங்களோட ஃபெய்த் உங்களை காப்பாற்றுங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வச்சுருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் யூனிவர்ஸ் மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கையே உங்களுக்கான விஷஸை சீக்கிரமாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கும், திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப கனெக்ட் ஆகுங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி இன்ஸ்பயர் ஆகுறீங்கன்னா அதே ஸ்கில்ஸை நீங்களும் கற்றுக்கிறதுக்கு ஃப்யூச்சரில் வாய்ப்பு கிடைக்கலாம். இல்லை ஒரு பர்சனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறீங்கன்னா அந்த பர்சன் கூட ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி வர்றதுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். அதாங்க இந்த கார்டு சொல்ல வருது. இந்த கார்டு வந்து 4 ஆஃப் வாட்டருங்க. டிஸ்ட்ராக்ஷன், செல்ஃப் அப்சார்ப்ஷன் அண்ட் டிஸ்கண்டின்மெண்ட். இந்த கார்டு என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப பிரைட்டாக இருக்க போகிறீங்க. ஃப்யூச்சர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா அமைய போகுது. பட் அதை வந்து நீங்கள் யோசிக்காமல் இப்போ இருக்கிற ப்ராப்ளம்ஸை முன்னாடி வச்சுட்டு ரொம்ப அதுக்காக வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் வந்து வீட்டில் வைக்கிற ஒரு செடியோ மரமோ நீங்கள் வந்து அதை ரொம்ப பார்த்து பார்த்து வளர்ப்பீங்க. நிறைய தண்ணி ஊற்றுவீங்க, அதாவது ரெகுலராக தண்ணி ஊற்றுவீங்க, உரம் போடுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. அந்த செடி வளர்கிறதுக்கும் காட்டு மரங்க எப்பயாவது பெய்கிற மழையில் பெருசாக உரம் இல்லாமல் அந்த வேர்கள் வந்து தண்ணியை தேடி தேடி போய் அந்த வேர்கள் பெருசாக வளர்ந்து அந்த மரத்தை ரொம்ப ரொம்ப பெருசாக வளர்க்குங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் காட்டு மரமாக இருக்கணும். நீங்கள் வந்து வீட்டு மரமாக இருக்கிறீங்க. அதாவது இருக்கிற பிரச்சனையை ரொம்ப பெருசாக யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. பட் பின்னாடி நீங்கள் பெருசாக வளர போகிறீங்க. அதை வந்து இந்த பிரச்சனைகளை யோசிக்கிறதுனால நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஃப்யூச்சரை நோக்கி ஓடுங்க. இப்போ இருக்க ப்ராப்ளம் சீக்கிரமாக சால்வ் ஆயிருங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, மழை போல் வந்ததெல்லாம் மடு போல் ஆகிடுங்க. இந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு உங்களுக்கு ஒரு நாள் தோணும். இதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இதுக்காக நம்ம இவ்வளோ ஓவர் திங்கிங் பண்ணோன்னு உங்களுக்கே தோணுங்க. அதனால் இப்போ இருக்க ப்ராப்ளம்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு ஃப்யூச்சரை பற்றி யோசிங்க. ஃப்யூச்சரில் என்னவாக போகிறோம், ஃப்யூச்சரை நோக்கி ஓடுங்க. உங்களோட ஃப்யூச்சர் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸை தருங்க. தேர்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது சாரோ, ஃபர்கிவ்னஸ், ஹீலிங்கு. இந்த கார்டு என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப கவலையாக இருந்தீங்கன்னா, ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணீங்க, ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், அதாவது இவங்க ஒரு எதுவுமே செய்யலை, அவங்கள வந்து வார்த்தையால் காயப்படுத்திட்டோம், இல்லை செயலால் காயப்படுத்திட்டோன்னு உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு கில்ட் இருந்ததுன்னா அந்த கில்ட்டை தயவு செஞ்சு சீக்கிரமாக சரி பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அது எப்போ வேணால் பண்ணியிருக்கலாம். முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம், இல்லை போன மாதத்தில் பண்ணியிருக்கலாம், போன வாரத்தில் பண்ணியிருக்கலாம், எப்போ வேணால் பண்ணியிருக்கலாம். உங்களோட வார்த்தையாலேயோ உங்களோட செயலாலேயோ யாராவது காயப்பட்டிருந்தாங்கன்னா அது உங்களுக்கு உண்மையிலுமே மனசு வருத்தப்பட்டுச்சுன்னா, உங்களுக்கு அது குற்ற உணர்ச்சியாக இருந்ததுன்னா, நீங்கள் உங்களோட ஈகோவை விட்டுட்டு அவங்கக்கிட்ட போய் பேசுங்க. நான் செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்கறதுனால நீங்கள் எந்த விதத்துலேயும் குறைஞ்சி போயிட மாட்டீங்க. அவங்க மனசில் நீங்கள் செஞ்ச காயம் இருக்கிற வடுவை விட நீங்கள் மன்னிப்பு கேட்கறதுனால அது கொஞ்சம் சரியாகுங்க. உங்கள் மேலே உண்மையாலுமே தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ப்ளீஸ் உங்களோட செயலுக்காகவோ உங்களோட சொல்லுக்காகவோ அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஃபர்கிவ்னஸை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அது பெரிய ஹீலிங்காக இருக்குங்க. அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்காது. ஏன்னா நீங்கள் செஞ்சது தவறுனே தெரியாமல் நீங்கள் ரொம்ப நாளாக இருப்பீங்க.
அதை யோசிங்க. கண்டிப்பா ஏதாவது அதில மிஸ்டேக் இருக்கலாம். அவங்க மேல தப்பு இல்லாம இருக்கலாம். நீங்க அத தப்பா புரிஞ்சுட்டு இருக்கலாம். இல்ல ஒரு தேர்ட் பெர்சன் அத உங்ககிட்ட தப்பா கன்வே பண்ணியிருந்திருக்கலாம். அந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா, ப்ளீஸ் அத ஹீல் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குங்க. ஃப்யூச்சர்ல நீங்க அதுக்கு மன்னிப்பு கேட்டதுக்கு நீங்க வருத்தப்படவே மாட்டீங்க. சந்தோஷம் தான் படுவீங்க. அப்பா இப்பவாவது நம்மளுக்கு அது புரிஞ்சுதே! நம்ம அவங்க கிட்ட சாரி சொல்லிட்டோம். அவங்க எந்த தப்புமே செய்யாம நம்மளோட செயலாலயோ, சொல்லாலயோ அவங்கள வேதனைப்படுத்திட்டோம். அதுக்காக நம்ம சாரி கேட்டோம்னு உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப உங்க மனசுக்கு அது ஹீலிங்கா இருக்கும். அவங்களுக்கும் அது ஹீலிங்கா இருக்கும். ப்ளீஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூனிவர்ஸ் பெஸ்ட் ரிசல்ட்ட தருங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். இன்னைக்கான 3 கார்ட்ஸ் இதுதாங்க. இந்த கார்ட்ஸ் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வருதுன்னா, உங்களோட செல்ஃப் டிஸ்கவரி நீங்க திருப்திகரமா உணரணும். ஃப்யூச்சர பத்தி யோசிங்க. இப்ப இருக்க ப்ராப்ளம்ஸ் ஒண்ணுமே இல்லாம போயிடும். நீங்க யாருக்காவது தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களால மத்தவங்க காயப்பட்டிருந்தாங்கன்னா, ப்ளீஸ் அதுக்கான மன்னிப்ப கேளுங்க. அது உங்களுக்கான ஒரு மன அமைதிய தருங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.